உலகத்திலே மக்கள் அதிகமா வாழாத இடம் அப்டின்னா, அது அண்டார்டிகா தான். ஆனா, அங்க கட்டுமானங்களும் இப்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அண்டார்டிகா தான் இருக்கறதுலே வந்து ஒரு குளிரான இடம். அங்க வாழ்றதுக்கே ஒரு கஷ்டமான சுற்றுச்சூழலா இருக்கும் அப்டின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க டெம்பரேச்சரும் -89° வர போகும். ஒரு அ குளிர் காத்தெல்லாம் 380 கிலோமீட்டர் வேகத்தில வீசும். அப்புறம் குளிர்காலத்தில ஒரு 6 மாசத்துக்கு வெயிலே அடிக்காது. இந்த மாரி இருக்கும்போது, அங்க வாழ்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்டின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு வெயில் காலத்துல சுமார் ஒரு 5000 பேர் வாழ்றாங்க. குளிர் காலத்துல ஒரு 1000 பேர் வாழ்றாங்க. அப்புறம் சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த சின்ன சின்ன டவுன்ஸ்ல சின்ன கடைகள், ட்ரிங்க் ஷாப்ஸ், அப்புறம் சின்ன சினிமா தியேட்டரும் இருக்கு. அப்புறம் அந்த கட்டுமானங்கள் கட்டுறதுக்கும் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அண்டார்டிகால. இப்ப அங்க மெஜாரிட்டி இருக்கிறது சயின்டிஸ்ட் தான். ஆனா அது ஃபியூச்சர்ல பெரிய அளவுல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2024ல ரஷ்யன் ஜியாலஜிஸ்ட் நடத்தின ஆராய்ச்சியில, இங்க அண்டார்டிகால 511 பில்லியன் பேரல் ஆயில் வளம் இருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பெருசுன்னா, சவுதி அரேபியால இருக்கிற ஆயில் வளத்த விட 2 மடங்கு ஜாஸ்தி. ஸோ இந்த நியூஸ கேட்ட உடனே பல நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப கரண்ட்டா அண்டார்டிகா எந்த நாடுமே ஆட்சி செய்யல. ஸோ 1961க்கு முன்னாடி வர பல நாடுகள் இந்த அவங்களுடைய அண்டார்டிகாவ அவங்களுடைய இடமாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் 1961க்கு அப்புறம் எல்லா நாடுகளும் ஒரு மனதா ஒரு முடிவுக்கு வராங்க. அண்டார்டிகால யாரு வேணுனாலுமே சயின்டிஃபிக் ரிசர்ச் ஆரம்பிச்சுக்கலாம். பட் அந்த கண்டுபிடிப்பு எல்லாத்தையும் மத்த நாடுகளுக்கும் குடுக்கணும். மத்தபடி ஆயில் இல்ல மிலிட்டரி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அந்த நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த அக்ரீமெண்ட்டும் 2048ல முடிவுக்கு வருது. இதனால பல நாடுகளுக்கு இடையே வந்து இந்த அங்க பில்டிங்ஸ்லாம் கெட்டுறாங்க. ஏன்னா, அந்த நாட அவங்களோட இடமாக்கிக்க. ஸோ இப்படி உலகத்துல மக்களே இல்லாத இந்த கடைசி கண்டத்துக்கு ஒரு பெரிய போரே பார்க்க போறோமா? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டூ ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். அண்டார்டிகாவோட வரலாறுக்கு 2ஆம் உலகப் போருக்கு அப்படியே போலாம். நாசி ஜெர்மனி அரசு அங்க சீக்ரெட்டா அண்டார்டிகால ஒரு மிலிட்டரி பேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இத அறிஞ்ச யுஎஸ் அண்ட் யுகே அவங்கள சைலன்ட்டா பின்தொடர்ந்தாங்க. 1958ல அமெரிக்கா ஆப்பரேஷன் ஆர்கஸ் மூலமா நியூக்ளியர் டெஸ்டிங் அதாவது அண்டார்டிகாக்கு பக்கத்துல தான் நடந்ததா சொல்றாங்க. ஸோ எல்லா நாடுகளும் பல நாடுகள் என்ன நெனச்சாங்கன்னா, இந்த அண்டார்டிகாவ போருக்கு உண்டான ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. அப்போ ஒரு 12 நாடுகள் இது அவங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடினாங்க. அப்புறம் அந்த 12 நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தம் தான் இப்ப கடைசி வரை இப்போ கடைபிடிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் படி ஒரு 7 நாடுகள் உரிமை கொண்டாடுறாங்க. அந்த 7 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, சிலி, யுகே, பிரான்ஸ், நியூசிலாந்து அண்ட் நார்வே. யுஎஸ் ஆனா ஆல்ரெடி அங்க அண்டார்டிகால ரிசர்ச் பேஸ் கட்டியிருக்காங்க. அஃபிஷியலா ஒப்பந்தங்கள் இருந்தாலும் சரி, இல்ல அந்த ப்ராசஸே ஃபாலோ பண்ணாலும், இன்டைரக்ட்டா போர் நடந்துட்டு தான் இருக்கு. அண்டார்டிகால இருக்கிற ஆயில் ரிச் ஏரியாவ சில்லி மற்றும் அர்ஜென்டினா இது அவங்களுடைய இடம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அங்க ஒரு ரிசர்ச் சென்டர் பில்டிங்குமே வந்து கட்டுறாங்க. ஏன்னா, அவங்களுடைய ஒப்பந்தம் படி இந்த சயின்ஸ் பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறனால. இப்ப அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் சுமார் ஒரு 15 மாசத்துக்கு ஸ்டே பண்ணி ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ ஓசோன் லேயர்ல ஓட்டை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது கூட அங்க இருந்து தான். அதுக்கப்புறம் உலகத்தோட தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்றதுமே அண்டார்டிகா தான் சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு இருக்கிற அந்த கிளைமேட் சேஞ்சஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் அண்டார்டிகால இருந்தா நேர்கூடா பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்டார்டிகாவோட கண்டிஷன்ல பில்டிங் கட்டுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அதுக்கு தேவையான பொருள கொண்டு வரதும் சரி, இல்ல பில்டிங் கட்டுறதுமே ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனாலுமே இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல பில்டிங்ஸ்லாமே கட்டியிருக்காங்க. 1980லேருந்து 90ல சயின்டிஸ்ட்காண்டி பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டினாங்க. இப்போ 2020க்கு அப்புறம் இன்னுமே நிறைய பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதா பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு யுகேவோட டிஸ்கவரி பில்டிங் $372 மில்லியன் செலவு செஞ்சு அதை கட்டியிருக்காங்க அண்டார்டிகால. சயின்ஸை தவிர்த்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், ஜிம் எல்லாமே சேர்த்தே கட்டியிருக்காங்க. ஏன்னா அண்டார்டிகால ஹார்ட்வேர் ஷாப்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு பொருள் தப்பானாலும் சரி, இல்லை மிஸ் ஆனாலுமே அதை அவங்க சொந்த நாட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த கட்டடங்கள் எல்லாத்தையும் அவங்க நாட்டில் சின்ன சின்னதாக கட்டி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் அண்டார்டிகால ஃபிட்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் சம்மர் சீசனில் மட்டும்தான் சுலபமாக ட்ராவல் பண்ண முடியும். குளிர்காலத்தில் பனிக்கட்டியெல்லாம் ஃபார்ம் ஆயிடுறனால இந்த கட்டடங்கள் கட்டுறது எல்லாமே வெயில் காலத்தில் மட்டும்தான் நடக்குது.
இங்க அண்டார்டிகாலே இருக்கிற ஒரு பெரிய ஊரு அப்படின்னா மேக்மர்டோ ஸ்டேஷன். இதுதான் அமெரிக்காவோட சயின்டிஃபிக் பேஸ். இங்க ஒரு 80 பில்டிங் இருக்கு. 1200 பேர் வாழ்றாங்க. அப்புறம் ஒரு பார் கடை, ஒரு சினிமா தியேட்டரும் இருக்கு. இங்க மத்த நாட்டு பேஸ்ல இருக்கிறவங்களும் இங்க வந்து படம் பார்க்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பிற நாட்டினவரும் இங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. இப்ப ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆயில் நியூஸ்னால அண்டார்டிகாவோட ஃபியூச்சரே மாத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மத்தபடி சில்லி மற்றும் அர்ஜென்டினா ஒரு செக்யூரிட்டி மீட்டிங் வச்சாங்க. ஸோ அவங்க இந்த அண்டார்டிகாவ அவங்களுடைய இடமாக்குறதுக்கு ஒரு வினோதமான விஷயத்த பண்றாங்க. அங்க அண்டார்டிகால ஒரு சீக்ரெட் பேபி கேர் கட்டியிருக்காங்க. அது மூலமா அங்க 11 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த இடம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. 2048க்கு அப்புறம் இந்த ஆயில் எடுக்கிறதுக்கு உண்டான தடை முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் இப்பவே பல நாடுகள் வந்து அங்க பில்டிங்ஸ்லாம் கட்டி அவங்களோட இடமாக்க முயற்சி செய்றாங்க. அண்டார்டிகா ஒரு புரொடெக்டட் வைல்ட் லைஃப் ஏரியாவும் கூட. இப்போ அங்க இந்த மாரி பில்டிங்ஸ், இந்த ஆயில் நியூஸ்னால எங்க அந்த வைல்ட் லைஃப்லாம் பாதிப்படையுமோ அப்படின்ற அச்சம் அங்க இருக்கிற ஆர்வலர்களுக்கு இருக்கு. ஸோ அடுத்த வர 20 வருஷம் அண்டார்டிகாவோட அமைப்பையே மாத்தி அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற அந்த 7 நாடுகள்ல யார் உரிமை கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. மீதி இருக்கிற அந்த பெரிய நாடுகள் அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து இந்த அண்டார்டிகால இருக்கிற வளத்த ஈஸியா மத்த நாடுகளுக்கு விட்டு குடுத்துருவாங்களா? அப்படின்றதுமே கேள்விக்குறி தான். ஸோ 2048க்கு அப்புறம் அண்டார்டிகாவோட தலையெழுத்தே மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.